வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஏமாற்றிய காதலன், தற்கொலை செய்த கணவன், அம்மாவின் தகாத உறவு, துரத்திய அவமானம், ரேகாவினுடைய கண்ணீர் கதை. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் ஜெமினி கணேசன் மகளாக ரேகா எப்படி பாலிவுட் சினிமாவில் தனது தடத்தை பதித்து தற்போது வரை முன்னணி நடிகையாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சந்தித்த அவமானம், தோல்வி என்ன என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். பழம்பெரும் நடிகர், காதல் இளவரசர், மறைந்த ஜெமினி கணேசன் நடிகை புஷ்பவள்ளி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவங்க தான் ரேகா. நடிகை புஷ்பவள்ளி ஆந்திராவை சேர்ந்தவங்க. எஸ் வாசனுடைய ஜெமினி பிக்சர் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகி கதாபாத்திரம் மட்டுமல்லாமல் எந்த விதம் கிடைத்தாலும் அதில் நடிப்பாங்க. அதற்கு காரணம் புஷ்பவள்ளி. கணவரை பிரிந்து 2 குழந்தைகள் வளர்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜெமினி பிக்சர் நிறுவனம் வாய்ப்பு தேடி வந்தாங்க. ராமசாமி கணேசன் இதையடுத்து 1947ஆம் ஆண்டு மாலினி என்கிற திரைப்படத்தில் புஷ்பவல்லியுடன் சேர்ந்து நடித்த போது தான் இருவருக்குமே இடையே காதல் ஏற்பட்டது. ஆனால் ஜெமினி கணேசன் சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பே திருமணமாகி அலமேலு என்ற மனைவி இருந்தாங்க. கணவரை பிரிந்த புஷ்பவல்லி ஜெமினி கணேசன் மீது காதல் வர இருவருமே திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறாங்க. இதன் விளைவாக ரேகா பிறந்திருக்கிறாங்க. ஆனால் ரேகா பிறந்த அடுத்த வருடமே ஜெமினி கணேசன் புஷ்பவல்லியை விட்டு பிரிந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் புஷ்பவல்லி கர்மமாக இருந்தாங்க. அதன் பிறகு ராதா என்ற மகள் பிறந்தாங்க. ஏற்கனவே 2 குழந்தைகள் கஷ்டப்பட்டு வந்த புஷ்பவல்லிக்கு மீண்டும் 2 பெண் குழந்தைகள் பிறந்ததால் 4 குழந்தையை வைத்துக்கொண்டு படாத பாடுபட்டாங்க. குடும்ப வறுமை காரணமாக 1958ஆம் ஆண்டு ரேகாவை குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்தார். அதன் பிறகு ரேகா குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடித்தாங்க. இதையடுத்து தன்னுடைய 15 வயதில் ஆபரேஷன் அல்லி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானாங்க. புகழ்பெற்ற நடிகரான ஜெமினி கணேசன் இருந்த போதும் ரேகாவை அவரது குடும்பம் ஜெமினி கணேசன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் பட வாய்ப்புக்கு இல்லாமல் ரேகா பலவிதமான கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஜெமினி கணேசன் சாவித்திரியுடன் ரகசிய உறவில் இருந்த விஷயம் செய்தி தங்களுக்கு வெளியே கசிய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் ஜெமினி கணேசன் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் என்னுடைய மனைவி அலமேலு மட்டும்தான், மனைவி அந்தஸ்தை யாருக்கும் தரமாட்டேன், மற்ற அனைவருக்குமே ரிலேஷன்ஷிப் தான் என்று கூறியிருந்தாங்க. இது ரேகாவினுடைய அம்மா புஷ்பாவை வேதனை அளித்திருந்தது. தந்தையின் நிராகரிப்பு, சினிமாவில் பட்ட அவமானங்கள் உடைந்து போன ரேகா ஒரு கட்டத்தில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செய்தாங்க. அந்த நேரத்தில் தான் தாய் புஷ்பவல்லி ரேகாவை அரவணைத்து காப்பாற்றினாங்க. அதன் பின்பு மீண்டும் பட வாய்ப்புகள் தேடி அலைந்து ரேகாவிற்கு தோசிகாரி கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு வந்தது. அந்த படத்தில் நடிப்பதற்கு அவங்க வாங்கிய முதல் சம்பளம் 25,000 ரூபாய். முதல் நாள் ஷூட்டிங்கில் ஹீரோ ரேகாவை கட்டுப்பிடித்து உதட்டில் முத்தம் கொடுத்தாங்க. தொடர்ந்து 5 நிமிடங்களில் இந்த காட்சி அப்படியே படமாக்கப்பட்டது. இந்த ஒரு காட்சி இருக்கும் என்று எதுவுமே தெரியாது. 15 வயதில் தனக்கு கடந்த அவமானம் நினைத்து தனிமையில் பல நாட்கள் அழுதிருந்தாங்க. ரேகா கடைசி அந்த முத்த காட்சி தான் ரேகாவை பிரபலமாகியது. அதைத் தொடர்ந்து படத்தில் வெற்றியால் ஸ்டார் நடிகையாக மாறி ஒரே நேரத்தில் 25 படங்கள் ஓய்வில்லாமல் நடித்தாங்க. ஒரு படத்தில் இணைந்து நடித்த போது இருவருக்குமே காதல் மலர இருவருமே பல படங்கள் ஒன்றாக வலம் வந்தாங்க. ஒரு கட்டத்தில் இருமணமே திருமணம் செய்து கொண்ட செய்திகள் பரவிய நேரத்தில் தான் ஏற்கனவே விமான பதிப்பெண் உறவிருந்த தெரிய வர ஜிகேந்தா பிரிந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.